பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டம் காரணமாக உளுந்தூர்பேட்டை அருகே கனரக வாகனங்கள் திருப்பிவிடப்படுவதால் 200 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கேட்கலாம். ரமேஷ் பாபு, இப்போ 200 கிலோமீட்டர் சுற்றணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தொலைவு. என்னென்ன சிரமங்கள் எதிர்கொள்றாங்க, என்ன சொல்றாங்க? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று மாலை அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய இந்த மாநாடு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு பேச உள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதனால் திருச்சியிலிருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களை போலீசார் மடப்பட்டு குறுக்கு ரோடு பகுதியில் திருக்கோயிலூர், திருவண்ணாமலை வழியாக மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்து வருகின்றனர். தற்போது இதற்கு அந்த கனரக வாகன ஓட்டுநர்கள் மடப்பட்டில் இருந்து நாங்கள் சென்னை செல்வதற்கு திருக்கோயிலூர், திருவண்ணாமலை வழியாக சுற்றி சென்றால் சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் நிலை ஏற்படும் என்றும், இதனால் அதிக அளவில் டீசல் செலவாகும் என்றும் நாங்கள் வாடகைக்கு வாகனங்களில் எடுத்து தற்போது இந்த பொருட்களை எடுத்து செல்வதற்காக சென்னை நோக்கி செல்லும் போது இது போன்று 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி சென்றால் டீசல் அதிக அளவில் செலவாகும் என்றும், இதனால் நாங்கள் மடப்பட்டு பகுதியிலேயே இந்த வாகனங்களை நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம். பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு எப்போது போலீசார் இந்த வாகனங்களை அனுப்பி வைக்கிறார்களோ அப்போதே நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் என கூறி மடப்பட்டிலிருந்து மேட்டத்தூர் வரையில் நீண்ட அணிவரிசையில் கனரக வாகனங்களை அதன் ஓட்டுநர்கள் நிறுத்தி வைத்து உள்ளனர். போலீசாரும் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. மற்ற வாகனங்கள் மட்டும் தற்போது மடப்பட்டு வழியாக திருக்கோயிலூரில், திருவண்ணாமலை வழியாக மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் எரிபொருள் செலவு, நேர விரயம் என 2 முக்கியமான பிரச்சனைகள்ல இந்த பொதுக்கூட்டத்தால வாகன ஓட்டிகள் எதிர்கொள்றாங்க. மேலதிக விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.